நார்மலாக கடைகளில் கிடைக்கிற சேமியாவை வச்சு வெஜிடபிள் சேமியா உப்புமா பண்ணலாம் வாங்க. முதல்ல ஒரு பேனில் லைட்டாக எண்ணெய் விட்டு சேமியாவை போட்டு வறுக்கணும். லைட்டாக உடைச்சி விட்டு வறுத்துக்கலாம். ட்ரை சேமியாவை வறுக்கிறப்போ கேர்ஃபுல்லாக வறுக்கணும். சிம்மிலே வச்சு பொறுமையாக வறுத்து எடுக்கணும், இல்லைன்னா ஈஸியாக கருகி போயிடும். இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலர் வரணும், இதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அப்படியே பேன்லேயே விட்டால் பேனோட ஹீட்னால் இன்னும் கருக சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்து இன்னொரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு பொரிய விடணும். வெங்காயம் சேர்க்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் பொடியாக கட் பண்ணின இஞ்சி, 2 பச்சை மிளகாயை சேர்க்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள், கரம் மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கணும். ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்க்கிறேன். இதுக்கு பதிலாக ஒரு தக்காளியை கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் சேர்க்கலாம். கேரட், கேப்சிகம், பச்சை பட்டாணி போட்டு நல்லா வதக்கி விடணும். காய்கறி ஒரு 60% இதுலேயே வேகட்டும். தேவையான தண்ணீர் ஊற்றி உப்பு போட்டு உப்பு சரி பார்த்துடலாம். தண்ணி கொதிச்சு வந்ததும் வறுத்த சேமியாவை சேர்த்து கிளறி விடணும். சேமியா தண்ணியை அப்சர்வ் பண்ண ஆரம்பித்ததும் ஒரு 2 நிமிஷம் விடுங்க. இப்போ சேமியா முழுசாக வெந்து இருக்கும், ஆனால் தண்ணியும் கொஞ்சம் இருக்குது. இந்த சமயத்தில் கொத்தமல்லி தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். சேமியாவை மூடி 1 நிமிஷம் அப்படியே தம்மில் விடலாம். அவ்வளோதான், உதிரி உதிரியாக வெஜிடபிள் சேமியா உப்புமா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருக்குது சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.